பொக்கிஷத்தை எடுக்க ஏதோ ஒரு வழி இருக்குன்னு சொன்னியே, அது என்ன வழின்னு சொல்லு. அதுக்கு வழி இருக்கு, ஆனா நான் சொல்ல போறது செய்ய கடினமானது. ஆனா அதை நீங்க செஞ்சா அந்த பொக்கிஷத்தை எடுக்கலாம். சாமி, அது என்னன்னு சொல்லுங்க. அது என்ன வேலையா இருந்தாலும் என் 3 பசங்க இருக்காங்க, அவங்க நிச்சயமா செஞ்சு முடிப்பாங்க. பொக்கிஷம் எடுக்கிறதுக்காக நீங்க உயிர் பலி கொடுக்கணும். உயிர் பலியா? அது சாதாரண விஷயம். ஆடா கோழியா எதுன்னு சொல்லு, வெட்டி பலி கொடுத்து பெட்டி எடுத்துருவோம். நான் சொல்றது ஜீவபலி அல்ல, நரபலி. மனுஷனை பலி கொடுக்கணும். என்னது நரபலியா? மனுஷன் கழுத்தை வெட்டி பூஜை பண்ணுவாங்களே, அதுவா? ஆமா, அதுதான் நரபலி. மார்த்தாண்டா, நீ என்ன சொல்ற மார்த்தாண்டா? மனுஷனை பலி கொடுக்கணுமா? அந்த பொக்கிஷத்தை எடுக்க நரபலி தான் கொடுக்கணும். அதை எடுக்காது ஒண்ணுதான் வழி. ஐயோ, நரபலி கொடுக்கறதா? இது வேலைக்காகாது. அண்ணா, இந்த சாமியார் சொல்றதெல்லாம் சரி வராது. இந்த ஆள் பொக்கிஷத்தை எடுக்க வழி சொல்லல, ஜெயிலுக்கு போறதுக்கான வழி சொல்லிட்டு இருக்காரு. நரபலி கொடுத்தா என்ன ஆகும்னு தெரியும்ல? நரபலி கொடுத்தா பொக்கிஷப்பட்டி கிடைக்கும். அது சர்வசக்தி வாய்ந்தது. அதை அடைஞ்சிட்டா உங்க மேல எந்த வழக்கும் வராது. அது காரிய ஜெயம் கொடுக்கிறது. அந்த பொக்கிஷம் உங்களை கைவிடாது. சாமி, பொக்கிஷ பெட்டி எடுத்துட்டா நரபலி கொடுத்தாலும் எங்க மேல கேஸ் வராதா? வராது. புதையலை எடுக்க நரபலி கொடுக்கணுங்கிறது ஐதீகம். எங்க மேல கேஸ் வராதுன்னா நரபலி கொடுக்கலாம், தப்பு இல்ல. அண்ணா, எங்கேயாவது அனாதையா ஒரு பைத்தியம் தெரிஞ்சிட்டு இருக்கோம்ல, சாமியார் சொல்ற மாதிரி அதை கூட்டிட்டு வந்து நரபலி கொடுத்துடலாம். என்ன சொல்ற? அந்நியர்களை பலி கொடுத்தா அது பலிக்காது. நீங்க நரபலி தர வேண்டியது உங்க வாரிசுகள்ல ஒருத்தரை. என்னது வாரிசா? ஆமா, பொக்கிஷத்துக்காக உங்க ஆண் வாரிசுகள்ல ஒருத்தரை நீங்க பலி கொடுக்கணும். மார்த்தாண்டா, நீ வழி இருக்குன்னு சொன்ன, ஆனா இப்படி ஒரு வழியை சொல்லுவேன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. வாரிச பலி கொடுக்கிறது கஷ்டமான ஒண்ணுதான். ஆனா பொக்கிஷத்தை அடைய இதை நீங்க செஞ்சுதான் ஆகணும். சாமி, அந்த பொக்கிஷ பெட்டிய வேங்கையூர் ஜமீனோட குலதெய்வம் சொல்லுவாங்க. சாமிங்கிறப்போ நரபலி எதுக்கு? அதுக்கு பதிலா எலுமிச்சை, திருஷ்டி பூசணி இப்படி ஏதாவது வெட்டி போட்டா அது ஏத்துக்காதா? பொக்கிஷத்தை காவல் காக்கிறது ஒரு பூதம். ரத்த பலி கொடுக்காம அதை எடுக்க நினைச்சா எடுக்கிற உங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். மார்த்தாண்டா, அந்த பேய் நீலவேணியால நாங்க எங்க வாரிசுக்கு பல பேரை நாங்க இழந்திருக்கோம். இப்ப திரும்பவும் பலி கேட்ட எப்படி? மார்த்தாண்டன், இதுக்கு நரபலி தான் கொடுக்கணுமா? இந்த சாந்தி பூஜை பரிகாரம்னு வேற வழியே இல்லையா? பூதத்துக்கு ரத்த சாந்தி பண்ணாம பொக்கிஷத்தை எடுக்கிறது நடக்காத காரியம். நரபலி கொடுக்கிறதுக்கு முன்னாடி சாந்தி பூஜையும் இருக்கு. அது என்ன பூஜை? அது புஷ்பாஞ்சலி பூஜை. ஒரு கல்யாணமாகாத கன்னி பொண்ணை வச்சு துர்கைக்கு புஷ்பத்தால பூஜை பண்ணி அந்த புஷ்பத்தை கொண்டு போய் கிணத்துல சமர்ப்பணம் பண்ணணும். அதை செஞ்சா போதும் சாந்தி அடையும். அதுக்கப்புறம் தான் அது நரபலியை ஏத்துக்கும். இங்க நரபலியே தொங்கல்ல இருக்கு, இதுல கன்னி பூஜை வேறையா? கன்னி பொண்ணுக்கு நாங்க எங்கேயா போறது? அதுக்கு ராஜி இருக்கா? அர்ஜுனுக்காக அவ எதையும் செய்வா. அவளை வச்சு பூஜை பண்ணுங்க. முதல்ல புஷ்பாஞ்சலி பூஜை, அதுக்கப்புறம் நரபலி. இது ரெண்டையும் செஞ்சா பொக்கிஷப்பட்டி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அது கிடைச்சிட்டா உங்க ஜமீன் வம்சம் வில்லங்கம் இல்லாம நிம்மதியா வாழும். உங்க சந்ததியும் தழைக்கும்.
நீங்க செய்ய வேண்டியது செய்யுங்க. இந்த மார்த்தாண்டனுடைய அருள் உங்களுக்கு எப்பவும் உண்டு. ஐயோ கடவுளே கடவுளே. நான் கண்டது கனவா? ஏன் இப்படி ஒரு கனவு வந்தது?